என்ன மாதிரி சோம்பேறி பிடிச்சவங்களுக்கு நான் வந்துட்டு சொல்லித்தரேன். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணணுன்னா, ஒரு தொட்டுக்கிறதுக்கு நான் எதுவுமே செய்யலை. ஏன்னா எனக்கு தலைவலினால எனக்கு எதுவுமே செய்யவும் தோணலை. நான் எதுவும் செய்யவும் இல்லை. சரி, தயிர் சாதத்துக்கு பொரியல் செய்யலான்னு யோசித்தேன். பட் அதுவுமே எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது. அப்படி இந்த சைடில் எனக்கு வலிக்குது. சரி, நம்மளே ஒரு டிஷ் செய்வோமேன்னு சொல்லிட்டு, டிஷ்ஷெல்லாம் இல்லை, அது ஒரு இது நான் செய்கிறேன். அது நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுலேயே வந்துட்டு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு, இவ்வளோலாம் வேண்டாம், கொஞ்சோண்டு எடுத்து போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் அதுலேயே உப்பு போட்டு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணால் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ இது வந்துட்டு எப்பயாச்சும் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன மாதிரி நிறைய பேருக்கு தெரியாமலேயும் இருந்திருக்கலாம். ஸோ சோம்பேறியாக இருக்கிறவங்க இல்லைன்னா வந்துட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா, தயிர் சாதமே ஒரு டிஷ்ஷு கிடையாது. தயிர் சாப்பாடில் தயிர் ஊற்றி சாப்பிட்டா தயிர் சாதம். அதுக்கு இது வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி ஒரு 5 மினிட்ஸ் கிட்டே வச்சுருங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடோடு வச்சு சாப்பிடும்போது. இது என்னடா பச்சையாக சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க, பிடிக்கலன்னா திரும்ப ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு இது எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச ஒரு இது. நல்லாயிருக்கும். வெங்காயம் கட் பண்ணி அதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது. வெங்காயம் அரிஞ்சாச்சு, பட் நினச்சிருந்தா பொரியலும் செஞ்சுருக்கலாம் நான். பட் ஆனால் எனக்கு செய்கிற மைண்ட் செட்டே இல்லை இன்றைக்கி சுத்தமாக. சரி, தலைவலி வேற. சரி, ஏதாவது ஒன்று செய்கிற மைண்ட் செட்டே இல்லை எனக்கு சுத்தமாக. பட் ஏதோ ஒன்று செய்வோமே சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. அவள் தான் இப்படி சாப்பாடோட அதை கொஞ்சோண்டு எடுத்துட்டு அதை சாப்பாடோடு வச்சு கொஞ்சம் பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்டோன்னா நிஜமாக சூப்பராக இருக்குது. சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.